ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோர்வு, விரக்தி இவற்றை மேற்கொள்வது எப்படி என்றதாம். How to overcome depression and frustration. சோர்வு எதனால வருது? நான் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அநேக பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இது என்ன? டிப்ரெஷன்னா என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது எப்படி அதை மேற்கொள்வது, அதையும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஆத்துமான்றது மேல மனசு, அதுக்கு கீழே சித்தம், அதுக்கு கீழே உணர்ச்சிகள், இதுதான் ஆத்துமா. மைண்டுக்கு கீழே வில்க்கு கீழே எமோஷன்ஸ். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிப்ரெஷன்ன்றது சோர்வு. அந்த சோர்வு உணர்ச்சிகள்ல வருது. இந்த உணர்ச்சிகள் கீழே இருக்க வேண்டிய உணர்ச்சிகள் என்ன ஆயிருதுன்னா, இது மேல வந்துருது, மனசுக்கு மேல வந்துருது. அப்ப மனசு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருது. அது எப்படி அது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கணும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கணும். ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். மனதுக்கு கீழே சித்தம், சித்தத்துக்கு கீழே தான் உணர்ச்சிகள் இருக்கணும். சித்தம் தான் நம்மளை முடிவெடுக்கக்கூடிய பார்ட், டெசிஷன் டேக்கிங் பார்ட். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் முடிவு பண்ணக்கூடியதுதான் வில்லுடைய பார்ட். டிசிஷன் எடுக்கிறோம். மைண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நம்மளுக்கு இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது செய்யும் போது அதுல இருக்க சந்தோஷமோ துக்கமோ அதுதான் உணர்ச்சிகள்ன்றது. இது சோர்வு. ஒரு சோர்வு எதனால வருதுன்னா, சில காரியங்கள் நடப்பதற்கு தடையாகும் போது சோர்வு வருது. ஒரு வேலை கிடைக்கல, வேலைக்காக ட்ரை பண்ணும்போது வேலை கிடைக்கல, ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடைக்கலன்னு போது கொஞ்சம் சோர்வா இருக்கும். அடுத்தடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்காத போது அது இன்னுமாக சோர்வுக்குள்ளாகும். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கிறது, திருமணம் கால தாமதம் ஆயிட்டே போகும்போது சோர்வு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத போது, அந்த குழந்தை இப்போ வந்துடும் இப்படி நினைச்சா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காத போது அந்த சோர்வு வரும். சில காரியங்களை இழக்கும் போது சோர்வு வரும். பணத்தையோ பொருட்களை இழக்கும் போது, ஒரு திடீர்னு ஒரு லாஸ் வருது, ஒரு பெரிய செலவு வருது, தேவையில்லாத செலவு, அப்போ ஒரு சோர்வு வரும். சில பொருட்களை இழக்கும் போது, சில பொருட்கள் ரிப்பேர் ஆகிடுது வீட்டில், அது நிமித்தம் ஒரு செலவு வருது. அந்த பொருள் ரிப்பேர் ஆனதுனால ஒரு செலவு வரும்போது அது எதிர்பாராத ஒரு செலவு. சில சமயம் திருடு போகும்போது, சில பொருட்கள் திருடு போகும்போது நமக்கு ஒரு சோர்வு வரும். அதுக்கு அடுத்து சில காரியங்களை செய்யும் போது நமக்கு திருப்தி இல்லாம இருக்கும்போது, அதிருப்தி உண்டாகும் போது, அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம போகும்போது நம்மளுக்கு சோர்வு வரும். சில பொருட்களை வாங்கும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு தெரியும் போது அப்போ ஒரு சோர்வு வரும். மற்றவங்க கடினமா பேசும்போது அப்போ சோர்வு வரும். நம்மளை புறக்கணிக்கும் போது, மற்றவங்க நம்மளை புறக்கணிக்கும் போது, மற்றவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது, அவமானப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். நம்மளுடைய சரீரத்துல வியாதி வரும் பொழுது நமக்கு அப்போ ஒரு சோர்வு வரும். அப்ப பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலின்னு பார்க்கணும். நம்மளுக்கு சரீர ரீதியாக வியாதி வரும் பொழுது அப்போ ஒரு துக்கம் வரும், சோர்வு வரும், மன சஞ்சலம் உண்டாகும், மன பாரம் உண்டாகும், மன அழுத்தம் உண்டாகும். அடுத்து மைண்ட்ல மற்றவங்க கடினமா பேசும்போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இது நம்மளுக்கு சோர்வு வரும். ஸ்பிரிச்சுவலா எப்படி வரும்னா, ஆவியில, இது ஆத்மால, ஆவியில எப்படி வரும்னா,
சில உறவுகளை நம்ம மிஸ் பண்ணும்போது, இழக்கும் போது, திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பு வரும்போது நம்மளுக்கு அது மிகுந்த சோர்வு உண்டாகும். அதுதான் நான் இந்த டெம்பரரியா நடக்கிறது டிப்ரெஷன். இது சில நாட்களாக இருக்கும், சில மாதங்கள் இருக்கும், சில வருஷங்களாக இருக்கும் இந்த டிப்ரெஷன். ஏன்னா தொடர்ந்து இருக்க 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 என்ன ஆகுனா, நாள் ஆக ஆளாக இந்த மனதுக்கு கீழே இருக்க வேண்டிய இந்த உணர்ச்சிகள் என்ன ஆயிருதுன்னா, அந்த உணர்ச்சிகள் மனசுக்கு மேல போயிருது. நாள் ஆக 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 இது கூடிட்டே போயிருந்த டிஃபரன்ஸ். இந்த கேப் அதிகமாக ஆக ஆக அதிகமான டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வரும்போது என்ன ஆகும்னா, மைண்ட் தன் கட்டுப்பாட்டுல இருக்காது, கட்டுப்பாட்டை இழந்துடுது. அப்பதான் ஏதாவது செய்யணும்னா, சாப்பிடணும்னா கூட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா குளிச்சுக்கலாம், அப்புறமா எழும்பலாம், இப்படி எல்லாமே போஸ்ட்போன் பண்ண தோணும். அதுக்கப்புறம் வேண்டாம்னு வரும், ஒரு வெறுப்பா இருக்கும், இது வேண்டாம், சலிப்பு வரும், இது வேண்டாம், இப்ப சாப்பாடே வேண்டாம்ன்ற மாதிரி ஆயிரும். எதையுமே செய்ய பிடிக்காது. மற்றவங்க ஏதாவது பேச வந்தா கூட நம்மளால இன்வால்வ் ஆக முடியாது. அதுல அந்த கான்வர்சேஷன்ல, அந்த சம்பாஷணையில் நம்மளால இன்வால்வ் ஆக முடியாது. ஏன் பேசணும் இவங்களோட அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே வித்ட்ரா பண்ணணும், விலகி போயிடணுன்ற மாதிரி இருக்கும் மனசுக்கு. இது டெம்பரரியா இருக்கிறது இது இந்த டிப்ரெஷன்ன்றது டெம்பரரி. ஆக்சுவலா ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா, விரக்தி என்னன்னா, இந்த டிப்ரெஷனே அதிக நாட்கள் ஆகும்போது ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடும். அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கும் போது ஒரு விரக்தி உண்டாகும். யோனத்தான், தாவீது ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா சிநேகிச்சாங்க. அவங்க பிரியும் போது அழுகிறாங்க, ரெண்டு பேரும் மிகவும் அழுதார்கள் இருக்குது. அதே மாதிரி சிக்லாக்ல தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட போது இவருக்கு ஆதரவா இருந்தவங்களே இவரை கல்லெறிஞ்சு கொன்றலான்னு முடிவு பண்றானுங்க. ஏன்னா தங்களுக்கு ஒரு இழப்பு வந்த உடனே எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாத்தையுமே அமலேக்கர் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீது நிமித்தம் வந்துச்சு, இந்த தாவீதை கொன்றலான்னு முடிவு பண்றாங்க, கல்லெறிஞ்சு கொன்றலான்ட்டு. தாவீது மிகவும் நெருக்கப்படுறார், சத்தமிட்டு அழுகிறார். அது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை விரும்பாத போது, நம்மளை வெறுக்கும் போது, எல்லாத்துக்கும் மேல தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்காத போது அது மிகுந்த ஒரு துக்கத்தை கொடுக்கும். அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதை ரெஸ்டோர் பண்ண முடியாது, இது கர்த்தர் தான் செய்ய முடியும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பு. ஒரு சின்ன வயசுல ஒரு பிள்ளை இறந்து போனா அது ஒன்றும் தெரியாது. வாலிப வயசுல ஒரு பிள்ளை இறந்து போகும்போது அது மிகுந்த ஒரு விரக்தியை தரும். நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி காரியங்கள் நடக்கும் போது விரக்தி ஏற்படும். நம்மை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாத போது அங்க ஒரு விரக்தி வரும். தொடர்ந்து மற்றவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஆபீஸ்லயோ வீட்லயோ தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஹியூமிலேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு விரக்தி உண்டாகும். இனி இந்த காரியம் நடக்காது என்பதை தெரிய வரும்போது நமக்கு மிகுந்த துக்கம் வரும். அதான் விரக்தின்றது. நம்மால ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, சில இந்த வியாதி போகாது, அவ்வளவுதான் சொல்லும் போது, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிய போகுது, கவுண்டிங் த டேஸ்ன்னுவாங்க, இனிமே அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வரும்போது, சூழ்நிலை வரும்போது, சரீர ரீதியாக ஊனம் வரும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப விரக்தியா இருக்கும். கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க, சரீரத்தில் ஒரு உறுப்பை இழந்திருக்கும் போது மிகுந்த துக்கமா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்.
சைக்காலஜி, பிலாசபி அதோடைய இது வேற. கவுன்சிலிங்ல வரும். இது ஆலோசனை ஊழியம்னு. கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா பிலாசபிக்கலா கவுன்சில் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமைப்படுத்துவாங்க. தத்துவ ரீதியாக ஆலோசனை சொல்றது. இந்த மாதிரி டிப்ரெஸ்டு பீப்புளுக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி கவுன்சில் பண்ணுவாங்கன்னா, பிலாசபிக்கலா எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே வியாதி இருக்கு, வேலை இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க, குழந்தை இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் தங்கள் சொந்த பந்தங்களை இழந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொதுமைப்படுத்துவாங்க. உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்குது, எவ்ரிவேர் எவ்ரிபடி அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு பொதுமைப்படுத்துவாங்க. அதான் பிலாசபிக்கல் கவுன்சிலிங். அது ரெமெடி இல்லை. ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நமக்குள்ள அந்த எமோஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும், அதை எடுத்து போட முடியாது. அதுக்கு என்ன ரெமெடி? சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இருக்குது. மனோரீதியாக, மனையியல் ரீதியாக ஆலோசனை கொடுக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அதையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே போக்கஸ் பண்ணாதீங்க, ஷிஃப்ட் தி ஃபோக்கஸ். நீங்க கொஞ்ச நாள் வெளியூர் போய் எங்கேயாவது இருங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கேயாவது வெளியூர்ல போயிருங்க, பிசிக்கலா அவே ஃப்ரம் த பிளேஸ் நமக்கு ரெமெடி கிடையாது. நீங்க வேற யோசிங்க, இதுதான் வேற யோசிங்க, மாத்தி யோசிங்க, போக்கஸ மாத்துவாங்க, ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு இருக்கிற துக்கம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுல ரெமெடி கிடையாது. மெடிக்கலா போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்காலஜிக்கல் இது பிலாசபிக்கல், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கல மெடிக்கல்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க, நல்லா தூங்குறதுக்கான மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா உங்க மைண்டு ஆஃப் பண்ணணும். உங்க மைண்டு தான் உங்களை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. நீ இழந்துட்ட, நீ இழந்துட்ட, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு வேலை கிடைக்காது, இப்படியே தான் இருப்ப, இனி உனக்கு திருமணம் நடக்காது, இனி உனக்கு குழந்தை பிறக்காது, நீ அன்ஃபிட், நீ அன்ஃபிட், உனக்கு ஒன்றும் வராது, இப்படியே அந்த மைண்டு சொல்றது. இந்த மைண்ட் ஆஃப் பண்ணணும், இதை மந்தப்படுத்தணும். அதுக்கு தான் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தூங்கும் போது நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு. ஆனா ஆழ் மனசு தூங்காது, உங்களுடைய சப்கான்சியஸ் அது தூங்காது. சப்கான்சியஸ்னாலதான் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் வருது, விஷன்ஸ் வரதெல்லாம் அந்த இன்ட்யூஷன், த்ரூ அவர் இன்ட்யூஷன், நம்மளுடைய உள் உணர்வு மூலமா தான் சொப்பனம், தரிசனம்லாம் வருது. அதனாலதான் ஒருத்தர் சொப்பனம் சொல்லும் போதும் தரிசனம் சொல்லும் போதும் தெரியும், இது மேலோட்டமா இருந்ததுன்னா இது உங்க மைண்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும் போதே தெரியும், ஒரு ஆழமா இருக்கும் அந்த சொப்பனம். அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இது அவங்க இன்ட்யூஷன்ல மூலமா கிடைச்சதுன்னு தெரியும் நமக்கு. அதுல ஒரு டெப்த் இருக்கும், சும்மா மேலோட்டமா இருக்காது. சோ இது என்ன ஆகும்னா, நம்ம தூங்கலாம், தூங்கி முழிக்கும் போது திரும்ப இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க. So we have to live in this world. நம்ம இதுலதான் எக்ஸிஸ்ட் ஆகணும். இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிலாசபியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது அறிந்தது நின்றும் விடுதலை. நீங்க எதை அறிஞ்சிருக்கீங்களோ, இப்படித்தான் இப்படித்தான் நீங்க வாழ்க்கை நினைக்கிறீங்களோ, அதுல இருந்து வெளியில வாங்க, கம் அவுட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சோ நம்ம இதுதான் வாழ்க்கை நினைக்காத, இது வாழ்க்கை இல்ல, வாழ்க்கை என்பது வேற. அப்ப வேறன்னா அது என்ன வாழ்க்கை? இப்படி திருமணமாகி குழந்தை பெற்று இதுதான் வாழ்க்கையா? இது இல்ல, நீ அப்படி இல்லாமலும் இருக்கலாம். இப்படி சட்டத்திட்டங்களை தான் வாழணுமா? அப்படி சட்டத்திட்டங்கள் இல்லாமலும் நீ வாழலாம், இப்படி கொண்டாடுவாங்க. சரி, இது இந்த பிலாசபி எல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பைபிள் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், உன் வேதனைகளை நான் அறிவேன், உன் உள்ள குமுறலை நான் அறிவேன், உன் பரிதவிப்பை நான் அறிவேன், உன் ஆவியை நான் நிறுத்து பார்க்கிற தேவன், உன் துக்கத்தை அறியாத தேவன் அல்ல, உன் கண்ணீரை நான் காண்கிற தேவனாக இருக்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன்
அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன், தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன், மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கண்ட தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் கண்ணீரை என் துருத்தில வச்சிருக்கிறேன், என் கணக்குல வச்சிருக்கிறேன். நானு நீ எதற்காக நீ அழுகிறாய் என்பதை நான் அறிவேன். உன் காயங்களை நான் அறிவேன். உன் மனசுல இருக்கிற காயங்களை நான் அறிவேன். அது எதனால உண்டானது? உன் மனதில் இருக்கிற, உன் இருதயத்தில் இருக்கிற தழும்புகளை நான் அறிவேன். எதனால் அந்த தழும்பு உண்டானது? So I know what is your problem. நீ ஏன் துக்கப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். சாமுவேல் துக்கப்படுறார் சவுல் நிமித்தம். சவுல் இப்படி கீழ்ப்படியாம போயிட்டாரே ஆண்டவருக்கு. 7 நாள் காத்திருந்தா காத்திருக்கல, அமலேக்கியரை மொத்தமா காலி பண்ணுனா காலி பண்ணல, இப்படி கீழ்ப்படியாம போயிட்டாரு. அப்ப சவுல் புறக்கணிச்சிட்டாரு தலைமை, ஆண்டவருடைய தலைமையை புறக்கணிச்சிட்டாரு, லீடர்ஷிப்பை இக்னோர் பண்றாரு. அப்ப சாமுவேல் துக்கப்படுறாரு. ஏன் துக்கப்படுற? நீ துக்கப்பட்டிருக்காத, நான் அறிவேன்றார். இந்த ஜனங்க இப்படித்தான், நான் அதை அறிவேன்றார். பாத்தீங்கன்னா மோசே சோர்ந்து போனார். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஜனங்கள் எல்லாம் வழிநடத்திட்டு போறாரு. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர் சோர்ந்து போறார். ஏன்னா என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல சொல்றார் பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். நின்னு பாக்குறாரு இந்த ஜனங்களுக்காக. முதல்ல கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன், நான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை நான் அழிச்சிடுறேன். நானு உன் மூலமா நான் ஒரு பெரிய பரம்பரையை, ஒரு சந்ததியை உண்டாக்கிடுறேன்றார். அப்பெல்லாம் மோசே வேண்டாண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஐயா, நீர் பாதி வழியில இவங்களெல்லாம் பொண்ணு ஓடிட்டீங்கன்னு மற்ற ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க அழிக்காதையும்னு சொன்னவர். ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவங்க திரும்ப திரும்ப முறுமுறுத்துக்கிட்டே வரதை பார்க்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறது, விரக்தி ஆயிடுறார். என்னை கொன்று ஓடுன்னு கேட்கிறார். அதே இது பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எலியானாலே நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு போல்டுனஸ் வருது நமக்கு. எலியானாலே தைரியசாலி, அக்னியா இறங்கி வாருன்னு சொல்லி அவ்வளவு தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நின்னவர். அவரு 450 தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஒரு ஆளா தனிச்சு நின்று சேலஞ்சு பண்ணி, என் தெய்வம் தான் உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் அப்படி நிரூபிச்சவரு. ஆனா ஏசபேல் அந்த 450 பேரையும் ஒருமிக்க வெட்டி போட்டார் எலியா. அதன் நிமித்தம் ஏசபேல் எப்படி அவங்க தீர்க்கதரிசிகளின் தலையை வாங்கினானோ, பாகாலின் தீர்க்கதரிசிகள் தலை, அந்த எலியாவின் தலையை நான் வாங்கி போறேன்னு சொன்ன உடனே சோர்ந்து போயிட்டார். பாருங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல, அப்பொழுது அவனுக்கு அது தெரிந்த போது, அதாவது இந்த ஏசபேல் தன்னை கொல்ல போறா அப்படின்ற செய்தி அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய், யோசித்து பாருங்க, இதெல்லாம் சிம்பிளா படிச்சுட்டு போக கூடாது. 1 day he was in the desert, he was walking in the desert. அப்ப அந்த 1 நாள் பிரயாணம் போகும்போது என்னெல்லாம் யோசித்திருப்பார் எலியா, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதான் ஸ்பிரிச்சுவல் மிரர்ன்றது, ஆவிக்குரிய கண்ணாடின்றது. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் அதிகமா படிக்கணும். இந்த பைபிள் எல்லாமே இருக்குது, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, உங்க பிரசன்ட் இப்ப எப்படி இருக்குது, உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியும்னா இந்த பைபிளை பார்த்தா போதும். இது மாய கண்ணாடி கிடையாது, இது மந்திரஜாலம் கிடையாது. இட்ஸ் நாட் அ மேஜிக் ஆர் ட்ரிக்.
இது யதார்த்தமான புஸ்தகம், இது கற்பனை புஸ்தகம் கிடையாது. நீங்க இன்னைக்கு லிட்ரேச்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரியலிசம் இருக்குது, சர்ரியலிசம் இருக்குது. அதுலயும் இப்ப மேல போயிட்டாங்க, மேஜிக்கல் சர்ரியலிசம் போயிட்டாங்க. எப்படி அதெல்லாம் இப்ப டைவர்ட் ஆயிரும். ஏன்னா அது வேற கற்பனை, இமேஜினேஷனுக்கு மேல 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 போயிட்டான். இப்ப அதெல்லாம் இல்ல பைபிள்ல. பைபிள் ஒன்லி ரியாலிட்டி தான். இது சூப்பர் நேச்சுரல். காட் சூப்பர் நேச்சுரல் விதத்துல எல்லாத்தையும் செய்வார், பட் இட் இஸ் ரியல். பிரசன்ட்ல நடக்கிற காரியம் தான். ஒரு குருடனுக்கு கண்ணு தெரியுதுன்னா அது மேஜிக்னு நினைப்பாங்க வெளியில இருக்கிறவங்க, இல்ல ரியல். ஒரு கால் இல்லாதவனுக்கு கால் முளைக்கிறது சூப்பர் நேச்சுரலா நடக்குது. சூப்பர் நேச்சுரல் காட், சூப்பர் நேச்சுரல் வேலை அதை செய்யறாரு. யாராலையும் சுகப்படுத்த முடியாதுன்றத ஆண்டவர் சுகப்படுத்துறார். அதன் மூலமாக ஒரு 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 யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு, ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியம் நடக்குது. அது நடக்கும் போது அது ரியல். அது ஒரு இல்லூஷன் கிடையாது, இல்லூஷன் கிடையாது, அது ரியல். என் கண் முன்னால அவ்வளவு அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய ஊழியத்துல. எனக்கு அது நடக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு பேரலைஸ்ட் அந்த சிஸ்டர் அவங்க எந்திரிச்சு நடக்கும் போது, அப்ப அவங்க 29 வயசு அந்த டைம், பேரலைஸ்டா தூக்கிட்டு ஒரு பெணம் மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு நான் எப்பயுமே பவுல நினைப்பேன், எலியாவை நினைப்பேன், எலிசாவை நினைச்சு பார்ப்பேன். அவங்கெல்லாம் இருந்தா அங்க அற்புதம் நடந்துருமேன். ஆனா அந்த அற்புதம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும். என் இயேசு ராஜா இறங்கி வந்துட்டாருன்னு. அதே மாதிரி அந்த குருட்டு பெண்ணுக்கு கண்ணு திறந்த போது எனக்குள்ள இன்னும் இப்பவும் கூட எனக்கு பிரமிப்பா இருக்குது, இப்படியும் நடக்குமான்ட்டு. அது என் கண்ணு முன்னால் நடந்தது. அப்படி அது பாரு, எலியா அப்படி இருப்பாரு. எலியா எவ்வளவு பெரிய மனுஷன், சுவாசத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஏன் இதை நம்மளுக்கு சொல்றாரு? எவ்வளவு பெரிய விசுவாசத்துல இருந்தாலும், எவ்வளவுதான் ஆவியில பெரிய ஆளா இருந்தாலும், சாலிடா ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அதையும் சாத்தான் அசைச்சு பார்ப்பான். இங்கதான் நடக்குது. ஏசபேல் அது நல்ல ஆவியே கிடையாது. அந்த ஏசபேலின் ஆவி எலியாவை துண்டாடி போட்டணும்னு இருக்கு. அப்ப பாருங்க, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அப்ப மோசேக்கும் டிப்ரெஷன் வருது, எலியாவுக்கும் வருது. இது டிப்ரெஷன் சொல்ல மாட்டேன், இது ஃப்ரஸ்ட்ரேஷன். டிப்ரெஷன் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொண்டு போகுது. சோர்வு, அதிக நாள் சோர்ந்து 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 போயிருந்தீங்கன்னா விரக்திக்குள்ள போயிருவீங்க. அதே மாதிரி நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் 2 வசனங்கள், அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நெகேமியா சொல்றார், பானபாத்திரக்காரன், நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது ஒரு மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து என்றார். அதை பார்த்தாலே சோர்ந்து போயிருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற, இது ஒரு மனசுல உள்ள துக்கம். அப்பதான் அவர் சொல்றாரு, என் தேசம் பாழாய் கிடக்குது, என் தேசம் பாழாய் கிடக்குதுன்னு ராஜாட்ட சொல்றாரு. அப்புறம் எல்லாம் அது தெரியும். ஆனா அந்த சோர்வுன்றது பாருங்க, நெகேமியாவுக்கு அந்த சோர்வு இது ஃப்ரஸ்ட்ரேஷன் கிடையாது, இது டிப்ரெஷன். ஏன்னா இப்ப நடக்க போது காரியம் நடந்த உடனே அவர் வெளியே வந்துடுறாரு. அதுல இருந்து ராஜாட்ட இருந்து ஆர்டர் வந்த உடனேயே he came out from his depression. அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா சந்தோஷம் வந்துருச்சு அவருக்கு. ஆனா நெகட்டிவான டிப்ரெஷன் இருக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள்
21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்சது இது. அந்த நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டம் ஆகாபின் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்குது. அதை வாங்கணும்னு ஆசைப்படுறான் அந்த ஆகாப். அதைத்தான் சொல்லுது. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவன் சொல்றான், நான் தரமாட்டேன்ட்டான். நாபோத் தரமாட்டேன் திராட்சை தோட்டத்தை, என் பிதாவுக்கு எனக்கு கொடுத்ததுட்டான். உடனே இவன் என்ன பண்றான் பாருங்க, அது எப்படி வரான் பாருங்க. 4வது வசனம். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் அவனிடத்தில் நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலாகிய நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதுக்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். இது சலிப்பும் விசனமும் ஆயின. இது நெகட்டிவான ஒரு டிப்ரெஷன். அவன் இன்னொருத்தன், இவன் பெரிய ராஜா, இவன்கிட்ட இல்லாதது கிடையாது. இவன் போய் அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்குறேன்றான். அதுக்கு பதில் இன்னொரு திராட்சை தரேன், இல்லைன்னா நான் அதுக்கான விலையை கொடுத்துட்றேன்றான். அநியாயமா ஆசைப்படுறான் அடுத்தவனுடைய சொத்து மேல. அதை தரமாட்டேன்னு உடனே இவனுக்கு சலிப்பும் விசனமும் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டான். இது நெகட்டிவான காரியம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுல் தாவீதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு பொறாமை வருது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் தாவீதை புகழ்றாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்றாங்க. ஏன்னா அவன் கோலியாத்தை அடிச்சு வந்ததை பார்த்தவங்க எல்லாரும். அதை பார்க்க இவனுக்குள்ள ஒரு சலிப்பு, ஒரு 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 சோர்வு சவுலுக்கு. இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி மாதிரி நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும் நம்ம இருக்கிற இடத்துலன்றது. பாத்தீங்கன்னா மோசே பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அவர் தெரிஞ்சுக்கிட்டார், நம்ம தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போறோம்னு மோசேக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் அந்த 40 வருஷ ராஜா வாழ்க்கைய, உனக்கு என்னடா ராஜா வாழ்க்கை, உனக்கு என்னடா ராஜா அப்படின்வாங்க பொதுவா அந்த கிராமத்துல பேசும்போது, நல்ல வசதியோடு இருக்கிறத பார்த்து. அது இப்ப உண்மையாவே ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மோசே அதை விட்டுட்டு வெளியில வராரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தலான்னு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தலைமையை ஏத்துக்கல, லீடர்ஷிப் ஏத்துக்கலன்ற போது இவர் சோர்ந்து போயிட்டாரு. இவரை பார்வோனுக்கு பயந்து தப்பி ஓடி வனாந்தரத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு 40 வருஷம். இந்த 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. மோசேக்கு பாஸ்ட் நினைச்சு பார்த்தா, பின்னாடி திரும்பி பார்த்தா ராஜா வாழ்க்கை. இசாம அப்படியே இருந்திருக்கலாமோ, அப்படி இருக்கும். இங்க வந்தா என்ன ஆகுது, இங்க ஒரு இதுவும் இல்லை, மொனாட்டனஸ் லைஃப். இவருக்கு ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னு வைங்க, த டே 1 இன்னொரு 40 years இங்க இருப்ப மோசே, அதுக்கப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் 80 ஐ ஸ்டார்ட் மை மினிஸ்ட்ரி பை யூ, உன்னை கொண்டு செய்யற ஊழியத்தை நான் 40 வருஷம் கழிச்சு 80வது வயசுல நான் தொடங்கிடுவேன் அப்படின்னாருன்னா அந்த ஹோப்ல இருந்திருப்பார். ஏன்னா யோசேப்புக்கு 2 சொப்பனம் வந்தது. அந்த 2 சொப்பனம் வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் திடமா இருந்தார். ஒருவேளை அந்த சொப்பனம் இல்லைன்னு வைங்க, யோசேப்புக்கு என்ன இருக்கும், நான் உயர்த்துவேன்ற அந்த சொப்பனம் இல்லாம இருந்திருந்தா, ஒரு பக்கம் போத்திபார் வீட்டுல உள்ள அடிமை வாழ்க்கை, இன்னொன்னு சகோதரர்களுடைய பகைமை, பொறாமை, தன்னை ஏற்றுக்கொள்ளாதது, அடுத்து சிறைச்சாலையில வாழ்க்கை, பொய் சாட்சி சொல்லி, எப்படி பார்க்க சோர்வு எல்லா மனுஷனுக்கும் உண்டு.
மோசைக்கு சோர்வு இருந்தது, யோசேப்புக்கு இருந்தது. எஸ்தருடைய வாழ்க்கை நம்ம அது தனியா ஒரு படமாவே எடுக்கணும். எஸ்தரை பத்தி, எஸ்தருடைய ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தாய் தகப்பனை இழந்து படம் இப்படி தொடங்குதுன்னு வைங்க. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி கூட்டிட்டு வரான், பெரியப்பா பையன் சித்தப்பா பிள்ளைய கூட்டிட்டு வர்றான். நாங்க தாயோ தகப்பனோ, முதல்ல தாய் இறந்துட்டான்னு வச்சுக்கோ, அடுத்த தகப்பனை இறந்துட்டாங்க, யாரும் கிடையாது. போய் அடக்கம்லாம் பண்ணிட்டு மொர்தெகாய் எஸ்தரை கூட்டிட்டு வர்றாரு, தங்கச்சி கூட்டிட்டு வர்றாரு. எப்படி இருந்து யோசித்து பாருங்க அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான், சூனியமான மாதிரி அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து வீட்டுல வர்றாரு. வீட்டுல வந்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணனே தெரியாது. உங்க அண்ணன் சொல்றதை செஞ்சிருக்கோம், அந்த பெட்டியெல்லாம் ஓரமா வைமா, அந்த பாயை விரிச்சு படுத்துக்கோ, அண்ணன் இப்படி படுத்துக்கிறேன். இவர் அண்ணங்க தான் சமைச்சிருப்பாரு, சமைச்செல்லாம் கொடுத்துருப்பாரு. எப்பயும் நான் சொன்னதுதான், காலையில எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் ஸ்கூல் போவாங்க, எல்லாரும் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு அப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. ஆனா இதுக்கு அண்ணன் கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இந்த செருப்பு தைக்கிறவங்க வந்து தரையில உட்காந்து தப்பாங்க. அவங்க பார்வையில பாத்தீங்கன்னா அந்த கீழே அந்த உட்காந்து நம்ம உட்கார்ந்தோம்னா எவ்வளவு ஹைட் இருக்கு யோசித்து பாருங்க. அந்த ஹைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் உலகத்தை பார்ப்பாங்க அவங்க. நம்ம எல்லாம் வந்து 5 அடி 5.5 அடி உயரத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனா அவங்க அங்க இருந்து பார்ப்பாங்க. அவங்க அவங்க கண்ணு கூட எல்லாருடைய செருப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல செருப்பு இல்லாம கிழிஞ்ச செருப்பு ஏதாவது வராதா? ஏன்னா அப்பதான் அவங்கள்ட்ட வருவாங்க, தச்சு கொடுக்கலாம், ஒரு கூலி கிடைக்கும். எஸ்தருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கும் போதும் அண்ணாந்து பார்த்து அவங்க அப்பா அம்மா பார்த்திருக்கோம். நமக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையே, எப்படி ஒரு மனசுல சோர்ந்து போயிருந்திருக்கும் அந்த பிள்ளை. யோசித்து பாருங்க. அடுத்து ரூத்தை யோசித்து பாருங்க. 10 வருஷம் குழந்தை இல்லை, புருஷன் இறந்துட்டா, புருஷனுடைய சகோதரர் இறந்துட்டா, மாமனார் இறந்துட்டாரு, இப்ப மாமியார் தான், மாமியார் கூட போய்கிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த ரூத்துக்குள்ள எவ்வளவு ஒரு சோர்வு இருந்திருக்கும். அன்னாள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 1 சாமுவேல் 1:15 மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீன்றாங்க, சாரோஃபுல் ஸ்பிரிட். எவ்வளவோ ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்து கொண்டாடும் போது இவங்க மாத்திரம் தேவ சமூகத்துல போய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல உட்கார்ந்து அழுகுறாங்க, குழந்தை இல்லையேன்னு. பெண்ணினாள் அவ்வளவு கஷ்டப்படுத்துறா, விசனப்படுத்துறா, சாப்பிட கூட பிடிக்காத வடிக்கு அன்னாள் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, ஆனாலும் ரெமெடி இல்லை. மன்றாடி ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, ஒரு பதிலும் இல்லை. எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. மிகுதியான விசாரம் கிளேசம் இருக்கு. 1 சாமுவேல் 1:16 abundance of complaint and grief இருக்கு. மிகுதியான, இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு பலூன்ல வந்து தண்ணியை பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி அது ஒரு பைப் வாட்டர்ல டேப்ல வந்து நீங்க பலூனை பிடிச்சி தண்ணி பிடிச்சி பாத்தீங்கன்னா அது அப்படியே வெயிட்ல கீழே 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 போகும், தாங்க முடியாம அப்படியே அது இதான். அது மாதிரி வெயிட் ஆயிரும் நம்மளுடைய ஆத்மாவால துக்கத்தை தாங்க முடியாது. அப்ப அது மாதிரிதான் இவங்கெல்லாம். அதே மாதிரி இயேசு பிரிந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்திருப்பாங்க. இயேசு கூடயே இருந்தாங்க, எல்லா அற்புதம் நடந்தது. மரித்தோர் உயிரோட எழுப்புறாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு, எல்லா 12 வருஷ வியாதி நிமிஷத்துல சுகப்படுத்துறாரு, 18 வருஷ வியாதி 38 வருஷ வியாதி எல்லாம் சுகப்படுத்துறாரு, கடல் மேல நடந்து வராரு, மீன் இல்லாத இடத்துல மீன் கிடைக்க வைக்கிறாரு, கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மீனை எடுத்து பல்லாயிரங்களுக்கு கொடுக்குறாங்க. அற்புதம்னா அப்படி அற்புதம் பார்த்தவங்க திடீர்னு அவர் சிலுவையில கொண்டு போய் சிலுவையில அடிச்சிட்டாங்க. அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்திருக்கும், எல்லாம் ஓடி போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்து யோசித்து பாருங்க அவங்களுக்கு. அவர் உயிர் எழுந்து வரும் வர அந்த 3 நாட்கள் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு முன் உதாரணம். அது அதே மாதிரி தாவீது அப்சலோமுக்காக
பதவி ஆசைப்படுறான்னு சொல்லி விட்டு போய் கடைசியில் அந்த அப்சலோமை கொன்னுட்டானுங்கன்னு சொல்லும் போது யோவாப் சில போர் வீரர்களோட போய் கர்வாலி மரத்துல தொங்கன அப்சலோமை குத்தி போட்டான்னு உடனே தன்னை தன்னுடைய சிங்காசனத்தை ஆசைப்பட்ட மகன் அவனை கொன்னுட்டாங்கன்னு உடனே ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவன் இல்லை கிடையாது. அப்சலோம் தனக்கு எதிராக நின்ன தன் மகனுக்காக என் மகனே என் மகனேன்னு அழுகிறார். என் மகனே என் மகனே அப்சலோமே. எவ்வளவு துக்கம் பாருங்க. நம்மளுக்கு எப்படி வரணும்னா ஒரு மொனாட்னஸ் லைஃப் டிப்ரெஷனை கொண்டு வரும். மொனாட்னஸ் ஒரே மாதிரி லைஃபை நம்ம வாழும்போது நமக்கு அது என்ன ஆகும்னா போர்டம் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு சலிப்பு வரும். ஒரே பாட்டை நீங்க தினமும் பாடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சலிப்பு வரும். அதுதான் வேற வேற பாட்டை புதிய புதிய பாடலை பாடணுன்றது. ஒரே மாதிரி ஜெபிக்க கூடாது, ஒரே மாதிரி செய்யக்கூடாது காரியங்களை, ஒரே மாதிரி சமைச்சிட்டு இருக்க கூடாது, வேற வேற டேஸ்ட். அதுக்குத்தான் ஆண்டவர் உப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, இப்படி பல கசப்புன்னு பல ருசிகளை வச்சிருக்கிறார். ஒரே இனிப்பு மாத்திரம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சலிப்பாயிரும். ஒரே காரம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சலிப்பாயிரும். இது எல்லாம் கலந்ததுதான் லைஃப். ஒரு மொனாட்னஸ், ஒரு ஸ்டீரியோ டைப் லைஃப்னுவாங்க. ஒரே மாதிரி லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். ஒரே ரூம்ல உட்காந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே செவரே அதே பார்த்தே உட்கார்ந்தீங்கன்னா பெரிய பனிஷ்மெண்ட். அது ரொட்டீன் லைஃப், ஒரு ரொட்டீன் லைஃப். அது பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அது நம்மளை டிப்ரெஷனை கொண்டு போயிடும். ஸ்டேல்மேட் ஆர் சேச்சுரேஷன். ஒரு இதே ஒரு லெவலுக்கு மேல போகாது, சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட் ஆயிருந்தா இப்போ ஒரு இடத்துல நீங்க ஒரு கலர் அடிக்கணும், உங்க வீட்டுல ஒரு பெயிண்ட் பண்ணணும், ஒரு செவத்துல ஒரு பச்சை கலர் அடிக்கலாம் நினைக்கிறீங்க. அதை 2-3 கோட்டிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது அது கரெக்டா அந்த கிரீன் வராது. இன்னொரு கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா பிடிச்சிக்கும். 3வது ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா பச்சை ஆயிரும். அதுக்கு மேல திரும்ப திரும்ப பச்சை அடிச்சீங்கன்னா அந்த பச்சை தான். அப்படி போல நிறைய பேர் லைஃப்ல சேச்சுரேட் ஆயிரும். ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இவ்வளவு சம்பளம் வரும், நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த வேலை கிடைச்சி அந்த சம்பளம் வந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அதையே செய்யும் போது சேச்சுரேட் ஆயிரும். அதுக்கு மேல ஒரு ப்ரொமோஷன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரைனஸ், நம்மளுடைய உள்ளாந்த மனுஷன்ல ஒரு வறட்சி வரும். நம்ம வாழ்க்கையில ஒரு வறட்சி வரும். அந்த வறட்சி வரும் பொழுது இந்த டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வரும். அடுத்து தனிமை வாழ்க்கை, தனிச்சு விடப்படும் பொழுது அந்த லோன்லினஸ் டிப்ரெஷன் கொண்டு போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. குடும்பத்தை இங்க விட்டுட்டு அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு வந்துடலான்ட்டு இவங்க ஒரு கணக்கு பண்ணி போவாங்க. நம்மளுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு நம்ம திரும்பி வந்துடலான்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர முடியாத சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இவங்க பணம் அனுப்ப 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 முதல்ல கடன் இருக்கும், கடன்லாம் அடைப்பாங்க. அடுத்து ஏதாவது வீடு வாங்கலாம், இடம் வாங்கி வீடு கட்டலான்னு வாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு வேற வேற செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி அவர் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருப்பார், ஃபேமிலி இங்க இருக்கும். இது 2 பேருமே சோர்ந்து போயிருப்பாங்க. வெளியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன இருக்கு, அவங்களுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குதுன்னு. ஆனா அங்க இருக்கிற ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவர் சோர்ந்து போயிடுவார். கூப்பிட்டு எவ்வளவுதான் போன்ல பேசினாலுமே அந்த சோறு விட்டு வெளியே வர முடியாது. அவர் அந்த அங்கிருந்து இங்க வரணும், ஆனா அவரால் அது வர முடியாது. அதுதான் அங்கதான் இருக்குது காரியம். அங்கதான் கர்த்தர் தேவை. ஆர்மியில இருக்கவங்களும் அப்படிதான், ஆர்மி ஆபீசரா இருப்பாங்க.
வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் வந்து குடும்பத்தோட இருந்துட்டு போவாங்க. அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவார். சொந்த பிள்ளைகளே அவரை வந்து கெஸ்ட் மாதிரி பார்க்குங்க. பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்த காரியம் பார்த்தீங்கன்னா, நான் இங்க அசாம்ல கவுஹாத்தியில தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கேன். எனக்கு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் 6 மாசம் அனுப்புறாங்க. என்னைய கூட 4-5 பேர் அவங்களும் வராங்க. ட்ரெயின்ல போறோம். அப்ப நியூ பொங்கைக்கான்ற ஒரு இடம் வருது, அஸ்ஸாம் பார்டர். அது நைட் டைம். எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம், அவங்களாம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அவங்கெல்லாம் கேட்குறாங்க என்கிட்ட, நீ வந்து டிடி கிட்ட பேசி கொஞ்சம் இது பண்ணுன்றாங்க. சரின்ட்டு நான் அந்த ஸ்டேஷன்ல இறங்கி டிடி கிட்ட நான் பேசுறேன். அப்ப பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, ஒய்ஃப் வந்து என்னுடைய டாக்டர் வச்சுக்கிட்டு இருந்தா. என்னுடைய பெட்டியில எல்லா சர்டிபிகேட் இருக்கு, என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ். நான் பெஸ்ட் கேமராமேன், பெஸ்ட் ரைட்டர், பெஸ்ட் பொயட்னு அவார்டு வாங்கினது அதெல்லாம் இருக்குது. அதுல கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு 14,000 கேஷ் இருக்கு அதுக்குள்ள. எனக்கு என்ன அங்க தூர்தர்ஷன் கொடுத்தது செலவுக்காக, அபிஷியலா கொடுத்தது. இன்னைக்கு அது 1.4 lakhs மாதிரி. அது அந்த பணம் இருக்குது. 5 புது ட்ரெஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் இவ பார்த்துக்க முடியாது. பிள்ளையும் பார்த்துட்டு இந்த பெட்டியை பார்த்துக்க முடியாது. இந்த பெட்டியை வந்து என் கொலீக்ஸ் 4-5 பேர்த்து அந்த கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்க, உங்க டிக்கெட் தான் இறங்கி போறேன்னு சொல்லிட்டு போறேன். சரி நானுங்க நான் டிடிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன், அவங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ட்ரெயின்ல தானே வர, நான் பண்றேன்றாரு. பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு நான் திரும்பி பார்க்கறேன், எதேச்சியா அந்த ஜன்னல் வழியா என் பெட்டியை பார்த்தா என் பெட்டியை காணும். நான் ஏறி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து என் பெட்டி எங்கன்னு கேட்டா அவன் அப்படியே பாக்குறான். ஆமா, எஸ் இட் இஸ் மிஸ்ஸிங்றான், காணா போச்சுன்ற மாதிரி போன்றான். அது இன்னொருத்தன் சொல்றான், ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் ஒருத்தர் இருந்தான் இங்க, ஒருத்தன் ஜிப்பா போட்டு அவன் எடுத்துட்டு போன பார்த்தேன்றான் ஒருத்தன். பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு லுங்கிக்கு போட்டிருக்கேன், ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது. பெட்டியில இருந்த அந்த பெட்டி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அப்ப அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக சினிமால தான் அவ்வளவு நாள் பார்த்திருக்கேன் அந்த சங்கிலி இழுக்கிறத. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல போய் சங்கிலி இழுக்கிறேன். சங்கிலி கையோட வந்துருச்சு. பின்னாடி தான் சொன்னாங்க, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவுல அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களாம். எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவு போயிடுச்சு. ரொம்ப அழுதேன். அந்த அழுத போது அந்த அழுகின் மத்தியில என் பிள்ளைய பாக்குறேன். இந்த பிள்ளை மிஸ் ஆயிருந்தா, ஏன்னா அந்த இடத்துல அநேக தடவை, பல தடவை வந்து தூர்தர்ஷனுக்கு நியூஸ் கவரேஜுக்காக வந்துட்டு போயிருக்கேன். அந்த இடத்துக்கு குழந்தைகளை திருடுவாங்க. குழந்தைகளை திருடிட்டு அதை குருடாக்கிடுவாங்க. குருடாக்கிட்டு அதை பிச்சைக்கு வாடகை கொடுப்பானுங்க. அந்த மாதிரி இடம் அது. அப்ப அதை நினைச்சு பாக்குறேன் நான், இந்த பிள்ளை நான் இழந்திருந்தா என்ன இருக்கும். அப்படிதான் என் மனசு திடமாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முறை நான் அப்ப சிட்டி பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். சைதாப்பேட்டைக்கு அடுத்து லிட்டில் மவுண்டன் நான் இறங்கணும். சைதாப்பேட்டையில நான் போன்ல பேசுறேன், செல்போன்ல பேக்ல வைக்கிறேன். அடுத்த ஸ்டாப் லிட்டில் மவுண்ட்ல இறங்குறேன், போனை காணும். ரொம்ப துக்கமாயிடுச்சு. அதே மாதிரி ஒரு தடவை நான் பஸ்ல ஏறும்போது, கூட்டமா ஏறுறாங்க, ஏறும்போது தெரியுது என் வாட்சை யாரோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டம் அவ்வளவு ஹெவி கூட்டம் ஏறுது. வாட்ச் போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி லாஸ்ட் டேட் இந்த ஸ்கூல்ல எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் மை ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டி. அன்னைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது அந்த பிரியுதுன்றது என்னால தாங்க முடியாது. யாரையும் போய் வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போக மாட்டேன். அதே மாதிரி நான் போகும்போது யாரும் வந்து என்னைய சென்ட் ஆஃப் பண்றதுக்கு விரும்ப மாட்டேன். நான் எனக்கு அந்த பிரிவுன்றது தாங்க முடியாது. இன்னைக்கு அநேக பேரை பாக்குறேன் நானு, மாயான அன்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான அன்பு கிடையாது, மாயான அன்பு. ஆனா அந்த மாயான அன்பு உண்மையான அன்புன்னு சொல்லி வாலிப பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். எல்லாமே ரயில் ஸ்நேகம் மாதிரிதான். ரயில் ஸ்நேகம்னு வாங்க, யார் வருவா யார் போவானே தெரியாது. நம்ம கூட வரவங்க எல்லாம் டெம்பரவரி தான். எல்லாம் பாதி வழியில போயிட்டே இருப்பாங்க அவங்க ரூட்ல. அதுக்கு நம்ம பழகிக்கிடணும், இல்லைன்னா அது கஷ்டமாயிடும். அதே மாதிரி மேம்போக்காக பழகுறவங்க இருப்பாங்க,
அது அண்டை வீட்டுக்காரங்களோ சொந்த பந்தமோ மேம்போக்கா பழகிறவங்க இருப்பாங்க. அது அதை உண்மையான உறவுன்னு நினைச்சிட்டா அவ்வளவுதான், அதுல இருந்து வெளியே வர முடியாது. எதிர்பார்க்கிற அன்பு, சில பேர் அன்பு எதிர்பார்ப்பாங்க, அந்த அன்பு கிடைக்காத போது டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. அடிப்படையில ஒவ்வொரு மனுஷனும் அன்புக்காக ஏங்குறான். ஒரு காரியம் நடக்காத போது தன்னைத்தான் வெறுக்கிறான், எல்லாத்தையும் வெறுக்கிறான். மற்ற மனுஷங்களோடு பழகுறது அதுக்கு என்னன்றான், அடுத்து புதுசாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பழகிறதுக்கே பயப்படுறான். ஏன் இதெல்லாம் வருதுன்னா அந்த அன்பை இழந்ததுனால. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றான், இந்த டிப்ரெஷன்ல இருந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்ணிடுறாங்க நிறைய பேர். வேற வழி இது அவ்வளவுதான்ற மாதிரி ஆயிடுறாங்க. இன்னும் சில பேர் தனிமைக்குள்ள போயிடுறாங்க. இன்னும் சில பேர் போதை பழக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. இவங்களால எதையுமே சிந்திக்கவோ உணரவோ கற்பனை செஞ்சு பார்க்கவும் இவங்களால முடியாது. ஏன்னா இவங்க துக்கம் இவங்களை அழுத்திக்கிட்டு இருக்கோம். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்றது பயங்கரமா இருக்கும். இவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களால தாங்க முடியாது. இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க நம்மள ஒரு ஹை லெவல்ல பார்த்துட்டு இருக்காங்க, பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இவங்களால அதை தாங்க முடியாது. தவறாக இவங்களை புரிந்து கொள்ளும் போது இவங்களால அதை தாங்க முடியாது. பாருங்க, ஏலியும் அன்னாளும் ஒரு சின்ன மூமெண்ட் தான். அன்னாள் அழுதுகிட்டு இருக்காங்க ஆசிரியப்பு கூடாரத்துல, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அன்னாள் மாத்திரம் ஆசிரியப்பு கூடாரத்துல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதை புரிஞ்சுக்காம நீ போதையில இருக்கிற அப்படின்ட்டார். அன்னாள் சொல்றாங்க, இல்ல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த துக்கத்தை அறியாத ஒருத்தன் இருப்பான். நம்ம துக்கத்தை எல்லாரும் அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி பொய் சாட்சி, நம்மளை பத்தி தவறாக சொல்றவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு மிகுந்த துக்கமாயிரும் நமக்குள்ள. யோசித்து பாருங்க, போத்திபார் வீட்டுல பொய் சாட்சி சொல்லி அந்த மூமெண்ட்டை யோசித்து பாருங்க. அங்க இருந்து அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த 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 மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? இது மாதிரி காரியங்கள் நமக்கும் நடக்கும். அதுக்குத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரார் ஆண்டவர். ஹியூமிலேஷன். சவுல் தாவீதை கொல்றதுக்காக வேட்டையாடுறான். எப்படி இருக்கும் தாவீதுக்கு யோசித்து பாருங்க. தற்காலிகமா ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியறதுன்னு ஒண்ணு, நிரந்தரமாக பிரியறதுன்னு ஒண்ணு. தற்காலிகமா பிரியிறது நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷனை கொண்டு வரும். நிரந்தரமா பிரியும் போது ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு போயிடும். வேலையில டிரான்ஸ்பர் ஆகுது, நம்ம இங்க இருக்கலாம், செட்டில் ஆகலாம்னு நினைக்கும் போது அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை உண்டாகும் போது அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் வரும். ரிட்டையர்ட் ஆகும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கம்பீரமா இருப்பாங்க. அந்த ரிட்டையர்ட் ஆன அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா மடமடன்னு அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க பிசிக்கலாவும் அப்படியே வயசான மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளவு நல்லா தான் இருந்தாங்கன்னு இருக்கும். ரேப்பிடா அது நடக்கும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தவங்க, நல்லா ஒரு வேலையில பிஸியா இருந்தவங்க, அந்த பிஸியா இருந்தது போகும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி ஃபேர்வெல், அந்த ஒரு டிரான்ஸ்பர் ஆகி போறீங்க இல்லை ரிட்டையர்ட் ஆகும்போது ஃபேர்வெல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அந்த மூமெண்ட். இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இப்ப அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்துட்டு இதுக்கு வரேன் நான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இது நியூ செஞ்சுரி வேர்ஷன்ல எப்படி இருக்கீங்கன்னா Proverbs 13:12, it is sad not to get what you hoped for, but wishes that come true are like eating fruit from the tree of life. நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இருதயம் இழைச்சு போகும் அப்படின்னா எதுக்குன்னா இது ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் இழைச்சு போயிருக்கத நான் அறிவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த வாஞ்சை நிறைவேறும் போது, எதுக்காக காத்திருந்தீங்களோ அது நிறைவேறும் பொழுது, ஒரு மனுஷன் பிறந்தான், ஒரு குழந்தை பிறந்திருக்கின்ற சந்தோஷத்தை விட ஒரு மரித்து போன ஒருத்தன் உயிரோடு எழும்பினானா எப்படி ஒரு சந்தோஷம் வருமா அப்படி போல இருக்கும்ன்றார்.
அதே நீதிமொழி 13:19 வாஞ்சை நிறைவேறுவதே ஆத்மாவுக்கு இனிது என்றார். ஒரு ஒரு நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும் போது நம்ம ஆத்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றார். டிசைர் அக்கம்ப்ளிஷ் இஸ் ஸ்வீட் டு த சோல். உள்ளார்ந்த மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம் உண்டாகுன்றார். அப்ப அந்த சந்தோஷத்துக்கு எதிரானது இந்த சோர்வு அப்படின்ற இழைச்சு போன இருதயத்தை சொல்றாரு. நீதிமொழிகள் 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். இப்படி வாஸ்தவம் உங்களுக்கு புரியும். மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அவன் மாம்ச பலவீனத்தை தாங்கிக் கொள்ளும். ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நம்மளுக்கு ஒரு காயம் பட்டா, நம்மளுக்கு சரீரத்தில் ஒரு காயம் பட்டாவோ ஒரு தலைவலி வந்தாலோ நம்ம மனசு திடப்படுத்தும். சரியாயிரும், 4 நாள்ல சரியாயிரும் இது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆவி முறிந்து போனால், ஆவியில சமாதானத்தை இழந்து போனால் யாராலையும் தாங்க முடியாதுன்றாரு. நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னா குட் மெடிசன். சந்தோஷமா இருக்கிறது உள்ள ஒரு மெடிசன் மாதிரின்ற. ஆனா முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். பைபிள் கேன்சர் இருக்காது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் இருக்கும். அப்படின்னா அது கேன்சர். போன் போன் அது பாடி அவ்வளவுதான் அரிச்சு போயிடும்னு அர்த்தம். நீதிமொழிகள் 12 18 பட்டய குத்துக்கள் போல் பேசுறது உண்டு, ஞானவர்களுடைய நாவோ ஔஷதம். நிறைய பேர் குத்தி குத்தி பேசுவாங்க, அது பட்டயத்தால வெட்டுறது மாதிரி. ஆனா ஞானம் உள்ளவன்னா அந்த நமக்கு ஏற்ற வார்த்தை பேசுவோம், அது மருந்து மாதிரின்றார். அதே இதுல 25 பாத்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல் வார்த்தைகள் அதை மகிழ்ச்சியாக்கும். அப்ப ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையில் அவ்வளவு பவர் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தனை மனம் அடிவாக்க முடியும், ஒருத்தனை உயிர்ப்பிக்கவும் முடியும். நீதிமொழிகள் 15 4 30 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும், சுகப்படுத்துறதா இருக்கணும்ன்றாரு. நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். சிலருடைய மாறி 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 அவங்க பேசும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உண்டாயிரும். 30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அந்த உள்ளுக்குள்ள உயிர் கொடுக்கும், ஒருத்தனை தூக்கி நிறுத்தும்ன்றதான் சொல்றாரு. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும்ன்றார். ஆத்மாவுக்கு மதுரம் இனிப்பு, எலும்புகளுக்கு ஔஷதம்னா அது ஹீலிங். அப்படி ஒரு நம்ம பேசக்கூடிய வார்த்தை அதுல அவ்வளவு பவர் இருக்குன்றாரு. நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறாள். அவனை அழிச்சு போட்டுருவா. ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட ஒரு ஒய்ஃப் சொல்றாரு, லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறாள். ஆனா ஒரு புருஷனை இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தா அவன் அழிஞ்சே போயிடுவான்றாரு, எலும்புரிக்கின்றாரு. இப்ப எப்படி இது ஓவர் கம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிடணும்ன்றாரு. இது வசனம், இதுக்கு விளக்கம் சொல்றேன் நான். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. சங்கீதம் 55:2 சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்ப இவர் சொல்றார் ஆண்டவர் எப்படின்ட்டு, ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிருங்க, என் மேல பாரத்தை வச்சிரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்தை தருவேன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இது எல்லா இடத்துலயும் பார்த்ததுதான், 3 யோவான் 2 பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். முதலாவது நம்ம உள்ளுக்குள்ள ப்ராஸ்பரிட்டி இன் த சோல். நீங்க எவ்வளவு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் நீங்க சொல்லல ஆண்டவர்,
நம்ம ஆத்மா வாழணும்ன்றார். உள்ளாந்த மனுஷன் வாழணும், அவன் துக்கமா இருந்துடக்கூடாது, விரக்தி ஆயிடக்கூடாது, அதுக்கு சொல்றாரு. அப்ப நம்முடைய உள்ள இருக்கிற மனுஷன் வாழணும்ன்றார், அதுதான் முக்கியம்ன்றார். ஏசாயா 40:29 சோர்ந்து போறனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்க முடியும், சத்துமில்லாதவனுக்கு சக்தி இல்லாதவனுக்கு சக்தியை பெருக பண்ணுகிற தெய்வமா இருக்கிறாரு. எரேமியா 31:25 சொல்றாரு, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன்றார். அதே 31:12 சொல்றாரு, ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவட்ட வந்த என்னாகுமா வறண்ட பாலைவனம் போல இருக்கிற ஆத்மாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் ஆக்க முடியும்ன்றார். அதே 31:13 துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்றார். அதே 14 ஆசாரிகளின் ஆத்மாவை கொழுமையானவினால் பூரிப்பாக்குவேன்றார். கர்த்தரால் என்ன செய்ய முடியும்ன்றதான் சொல்றாரு. சங்கீதம் 34:18 தாவீது சொல்றாரு, நொறுங்குண்ட இறுதியுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 51:17 அதே தாவீது சொல்றாரு, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 147:3 இறுதியும் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம், உன்னதமான தெய்வம், சர்வமுள்ள உள்ளது எங்க இருக்கிறாருன்னா நொறுங்குண்ட இருதயத்தோட தான் நான் இருக்கிறேன்றார். ஐ எம் வித் யூ வித் broken hearted people, the broken spirit, உங்களோட தான் நான் இருக்கிறேன்றார். ஏசாயா 61:3 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், his spirit is within meன்றார். நமக்கு சொல்றாரு, இது இயேசுவை பத்தி சொல்றது. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள்னா புவர் பீப்புள் இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. அது வெறும் நோ ரிச் அப்படி இல்லை, புவர் பீப்புள் அப்படி இல்லை, ஸ்பிரிட்ல நொறுங்கி போய் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. அவங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பதற்கான அபிஷேகத்தை நமக்குள்ள இருக்குன்னா அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கம்ஃபோர்ட் பண்றது. இறுதியும் நொறுங்குண்டனா புரோக்கன் ஹார்ட்ல இருக்கிறவங்களை கம்ஃபோர்ட் பண்றது. அதான் இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். கேப்டிவ்ஸ் நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிருப்பாங்க, வியாதியில மாட்டிருப்பாங்க, சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுனால சில காரியங்களை இழந்து போய் டிப்ரெஷன்லையும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலையும்னா அதுல இருந்து அவங்களை ஃப்ரீ பண்றது. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலும், அட்டைப்பட்ட மாதிரி இருப்பாங்க, சிறைப்படுத்தப்பட்டது போல இருப்பாங்க, கேப்டிவ்ஸ், அவங்களுக்கு அதை கட்ட அவிழ்த்தலும், அவங்களை ரிலீஸ் பண்றது அதுல இருந்து. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்ன்றதையும் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களை பனிஷ் பண்ற காலங்கள் உண்டு. நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், கம்ஃபோர்ட் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது, ஹெல்ப் பண்றது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருடைய பிள்ளைகள் பீப்புள் ஆஃப் ஜெருசலேம் இருக்கும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை சீர்படுத்தும்னா அவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி நிறுத்துறது. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், எல்லாம் துக்கமா இருக்கிறதா என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. அதான் சொல்றாரு, ஆஷஸ கிரௌனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா உயர்த்து வேண்டாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், சாரோக்கு பதிலாக ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவேன்றாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் உடைய ஸ்பிரிட் ஆஃப் சேட்னஸ் எடுத்து கிளாஸ் ஆஃப் பிரைஸ கொடுப்பாராம். அவர் அப்படி அவர் ஜாய்ஃபுல்ல கொண்டாட முடியும்ன்றாரு. அவர் என்னை அனுப்பினார்.
துதியின் ஆடை, ஒடியின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். டு ஷோ ஹிஸ் கிரேட்னஸ் இன் அவர் லைஃப். நம்மகிட்ட வல்லமை வெளிப்படுத்துவார். அவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை தூக்கி எடுத்து அவரோட யாருன்றதை நம்ம மூலம் வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை. ஏசாயா 50 அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இது இங்கிலீஷ்ல பைபிள் படிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். நியூ செஞ்சுரி வெர்ஷன். The Lord God gave me the ability to teach so that I know what to say to make the weak strong. Every morning he wakes me. He teaches me to listen like a student. நமக்கு கற்று தருவார். மற்றவர்களை திடப்படுத்துறது எப்படி, சமயத்துக்கேற்ற அந்த இருதயத்துக்கேற்ற அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை சொல்லும்படியான அந்த எபிலிட்டியை நமக்கு தருவார். அதே மாதிரி ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, he will not break a crushed blade of grass or put out even a weak flame. He will truly bring justice. நெறிந்த நாணலை முறியாமல், ஏற்கனவே நெறிஞ்சு போயிருக்காது, முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணைஞ்சு போக போதுன்றத அத நல்லா பிரகாசம் எரிய வைக்க அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு தருவார். இது மற்றவங்களுக்கு செய்ய வருது. நம்ம எப்படி நம்ம மேல வர்றது, அப்படி எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பர்சனலா எப்படி ஹவு டு ஓவர் கம் அவர் டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் கேட்டீங்கன்னா, பைபிள் அதிகமா படிக்கணும். பைபிளை படிக்க 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 என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமையும் அவருடைய நடத்துதலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு உள்ளேயும் வர முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிளே படிக்க முடியல, 2 பேஜஸ் கூட எனக்கு படிக்க முடியல, அப்படி படிக்கும் போதே எனக்கு ஒரு சோர்வா வந்துருது அப்படின்வாங்க. அப்ப அதுக்குள்ள எப்படி என்டர் ஆகும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, பைபிளை எவ்வளவு படிக்க முடியுமோ படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணணும், உட்கார்ந்து நல்ல பாடல்களை பாடணும். அது என்னன்னா, அந்த பாடலை பாடும்போது, முதல்ல பாடும்போது, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. இது பாடும்போது பாட வராது. ஏன்னா ஒரு விரக்தியா இருக்கு. என்னத்தான் பாடி என்னத்த இருக்குது, எத்தனை வருஷம் பாடி இருக்கிறேன், என்னத்த நடந்ததுன்ற மாதிரி இருக்கும். ஆனா தொடர்ந்து பாடணும். மெக்கானிக்கலா இருக்கும். ஏதோ ஒரு மிக்சியை போட்ட மாதிரி, ஏதோ ஒரு ஃபேனை போட்ட மாதிரி, ஒரு மிஷினை போட்டா அது ஓடிட்டே இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை செய்யணும். இது ஒரு மெக்கானிக்கல் தான், ஆனா நம்ம செய்யணும். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. யாரோ நம்மள்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். யாரோ நம்மள்ட்ட somebody speaking to meன்ற மாதிரி இருக்கும். துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், எஸ், எனக்கு நடக்கிற கஷ்டமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதல்ல, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லிதான் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும்னு. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ,
அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணும்போது, உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது, உன்னை நான் கவுன்சில் பண்ணும்போது, உன்னோட நான் பேசி உன்னை திடப்படுத்தும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமான் இருக்கும். அப்ப என்ன பண்ணா, திரும்ப 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 இந்த பாட்டை பாடணும். ஏதாவது ஒரு ஒரு சரணத்துல உங்களுக்கு ஒரு பிடி கிடைக்கும். ரெண்டாவது சரணமோ மூணாவது அந்த இடத்துல இருந்தோம்னா அதை ரிப்பீட்டடா பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சோதனை சகிக்கிறவனோ பாக்கியவான், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் மிகுந்த பேரின்பம் இருக்கும். அப்ப எல்லாம் கஷ்டப்படுறவங்க யோபு ஞாபகம் வரும். யோபு கஷ்டப்பட்டாரே, எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்ற மாதிரி வரும். பைபிள் இருக்க இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் வரும். ரூத் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அண்ணால் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்ற மாதிரி வரும். இதுக்கு அடுத்து என்னன்னா, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஏதோ ஒண்ணு என்னைய உற்சாகப்படுத்த சொல்லி கேட்க சொல்றாரு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. வாக்களித்த தேவனை, வாக்களித்த தேவனைனா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், எவ்வளவு வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை நிறுத்துவார். அந்த ஆண்டவரை குறிச்ச நினைவு வரும். இதுதான் டர்னிங் பாயிண்ட். என் தெய்வம் எப்படிப்பட்டவர்? அப்ப இப்பதான் அந்த கிரிப்பு கிடைக்குது. ஆண்டவர் கைவிடுவாரா? செங்கடலை 2ஆ பிரிச்சவர், யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தவர், குதிரைகள் இல்லாமல், குதிரை வீரர்கள் இல்லாமல், ரதங்கள் இல்லாம, துதியினாலே எரிகோ கோட்டை இடிந்துவிட பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம், என் பரம தகப்பன் என்னை கைவிடுவாரா? அப்ப இப்ப இந்த மைண்ட் இப்ப இவ்வளவு நேரம் அந்த துக்கத்துக்கு கீழே கிடந்த அந்த மைண்ட் இப்ப மேல வந்துருச்சு. இப்ப மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஓவர் கம் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்குது, அதுவும் செய்யணும். கடந்த காலம் எல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றையும் விரிவா சொல்லி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றையும் நம்ம சரீரத்துல எனக்கு அப்பா எனக்கு 10 விரல்களை கொடுத்திருக்கிறேன், 2 கைகளை கொடுத்திரு, 2 கால்களை கொடுத்திருக்கிறீரே, கண்களை கொடுத்திருக்கிறீரே, கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்திருக்கிறேன், பேசக்கூடிய வாயை கொடுத்திருக்கிறீரே, சரீர ரீதியாக என்னைய அங்கிவீனமாக படைக்காம என்னை உருவாக்கி இருக்கிறீரே, நன்றி அப்பா. நானும் அதுக்கடுத்து எனக்கு மன வளர்ச்சியை கொடுத்திருக்கிறீரே. எவ்வளோ பேர் அங்கவீனமா இருக்கிறவங்கள ஊனமுற்றோல் நினைச்சு பார்க்கிறேன் ஐயா. எனக்கு நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறீர். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. மென்டலி ரெட்டார்டட் பீப்புள், மென்டலி இல் பீப்புளை நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நல்ல மனசு, நல்ல மன வளர்ச்சி கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகள் எப்பெல்லாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாச்சு நம்ம லைஃப்ல, எப்பெல்லாம் உண்டாச்சு பிரேக் த்ரூ. ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட் நினைச்சு பார்க்கணும். முதல்ல வரிசையா ஒவ்வொரு நன்மைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி நன்றி அப்பான்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக்கா டர்னிங் பாயிண்ட்ஸ்க்காக நன்றி சொல்லணும். எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நின்ற போதெல்லாம் எப்படி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தார். எல்லாரும் கைவிட்டாங்க, தாயும் தகப்பனும் கைவிட்டாங்க, ஆனா ஆண்டவர் கைவிடல. அந்த எண்ணம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா,
மாதா பிதாவென்னை தேதாய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தேதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. இந்த பாட்டை நான் 2011 வரைக்கும் நான் பாடும் பொழுது துக்கமா இருக்கும். அதை பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஸ்டுடியோல ஒரு நாள் முழுக்க போராடினாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு. என்னால பாடே வரல, அழுகையா வரும். ஆதாரம் நீர்தானையானும் போதே எல்லாரும் கைவிட்டாங்களேன்னு அழுகையா வரும். என்னால ஓவர்கம் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு அதே பாட்டை நான் கம்பீரமா பாடுறேன். ஆதாரம் நீர்தானையா, மாதா பிதாவென்னை தேதாய் மதிக்கையில். பாஸ்ட். யார் என்னை கைவிட்டால் என்னை கைவிட மாட்டீரப்பா, கைவிடாது. அந்த உணர்வு, அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துன்றது. நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தருவார். இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேனா, நிச்சயமாக கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். என் சூழ்நிலை மாறுமா, நிச்சயமாக என் கர்த்தரால செய்ய முடியும்ன்ற அவரை குறித்த எண்ணத்தை அவரே உண்டாக்குவார். He is the helper, he is the comforter, he is the wonderful counselor. அவர் தான் ஊழியம் செய்வார். அதுக்குதான் பாத்தீங்கன்னா எலியா சோர்ந்து போகும்போது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நடந்தது. ஒரு ஏஞ்சல் அனுப்பினார். ஏன்னா சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி போய் எலியாவை எழுப்ப முடியாது. ஏன்னா அவர் மேல மிக ஹைட்ல நிக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலா, ஜெயண்ட், ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் எலைஜா. அவர் மேல விழுந்துட்டாரு. 4 படியிலிருந்து கீழே விடல, 400 படி 450 படியில இருந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அவரை தூக்கி எடுக்கணும்னா ஒரு ஏஞ்சல் தான் கரெக்டா இருக்கும். ஒரு ஏஞ்சல் அனுப்புறார் ஆண்டவர். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி காலிங் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய ஊழியக்காரன் விழுந்து போனான்னா எல்லாரும் ஊழியம் பண்ண முடியாது. அவங்க எல்லா அவசரமும் தெரியும். ஒரு ஊழியக்காரர் அவ்வளவுதான், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சோர்ந்து போயிட்டு இருந்தார். அவருக்கு தெரியாத ஊழியக்காரங்களே கிடையாது. உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற அவர் தொடர்புள்ளவர். அவங்களெல்லாம் கூட்டி வந்து இங்க மீட்டிங் நடத்தினவர். இங்க இருக்கிற பிரபலமான அவ்வளவு ஊழியக்காரங்கள் அவருக்கு தெரியும். நான் பயந்து போய் தான் அவருக்கு போய் நான் ஊழியம் பண்ண போனேன். நான் முதல்ல போக மாட்டேன்ட்டேன். ஏன்னா அவருக்கு போன் பண்ணா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பறந்து பிளைட்ல வந்து ப்ரே பண்றவங்க இருக்காங்க. நான் எம்மாத்திரம் நான் வரமாட்டேன்ட்டேன். திரும்பவும் கூப்பிட்ட போதுதான், எங்கனாலும் யாருக்குனாலும் ஜெபம் பண்ணா வருவீங்க இல்லையா, சாதாரணமா வாங்கினாங்க. அப்பதான் நான் போனேன். நான் போய் நிற்கும் போது உள்ள நானு ஒரு பெரிய டைரி, அவ்வளவு பெரிய டைரியில ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அவர் ஆண்டவர் கொடுத்த அவ்வளவு வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருஷங்கள் எழுதினாலும் தெரியாது. இவ்வளவு இருக்குது எனக்குன்னு ஒரு வார்த்தை இல்லையேன்னாரு. எப்படி யோசித்து பாருங்க. வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், கர்த்தரை நன்கு அறிந்தவங்க, ஆவில நல்ல முதிர்ச்சி உள்ளவங்க மத்தியில ஊழியம் செய்யறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அதுக்கெல்லாம் மேலே ஏறினதுனாலதான் மேலோட்டமா பேசுறது, மேலோட்டமா ஜெபிக்கிறது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம ஆவியில பலன் கொண்டு நிக்கணும். அங்க நான் அட்டவரே நீர் ஊழியம் செய்யணும் ஐயா, நான் அல்ல, இந்த இடத்துல நீர் வந்து இறங்கி வாரும் அப்படி சொல்லி அந்த நேரம் என்னக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பினார் பாருங்க ஆண்டவர். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது செல்போன்ல. அதுக்கப்புறம் பார்த்தா 40 மினிட்ஸ் நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன். என்ன பேசுன்னு தெரியாது. அவர் எழும்பி உட்காந்து என் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறார். குடும்பமே எந்திரிச்சிருச்சு. என்னால மறக்கவே முடியாது. அதை வெறும் பாட்டு தான் நினைக்க கூடாது. வொர்ஷிப், கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறது. என் கர்த்தர் எப்படிப்பட்டவன்ற அறிக்கை செய்யறதான் துதி. நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கணும். இது இப்படித்தான் அப்படித்தான் தான் உள்ள ஆழமா யோசிக்கணும். அதுக்குத்தான் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம். எனிபடி கேன் பிரீச். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சந்திச்சேன்.
நல்ல தேவ மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், பரிசுத்த ஆவியானவருக்கும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷன். சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பிரீச்சர்ஸ் இருக்காங்க பிரதர், எல்லா பாஸ்டர்ஸுமே பிரீச்சர்ஸ் தான், எல்லா எவாஞ்சலிஸ்டுமே பிரீச்சர்ஸ் தான், பட் we don't have teachers. டீச்சர் டீச் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் இருக்கிறாருங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பாரத்தை போட்டுருங்க. சொல்லியிருக்காரு இல்லையா, வருத்தப்பட்டு பாரு சொல்லி எல்லாரும் என்ன இடத்துல பாருங்க, நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன் இருக்காரு இல்லையா, நான் உன்னை விசாரிக்கிறவனையால் உன் பாரத்தையில என் மேல வச்சு போட்டுன்றார் இல்லையா. கர்த்தர் மேல பாரத்தை போட்டுருங்க அப்படின்ட்டுவாங்க. கர்த்தர் மேல் எப்படி பாரத்தை வைக்கிறது? ஏங்க யாரு அந்த ஆண்டவர்? ஆண்டவருக்கு எனக்குள்ள கனெக்ஷன் இருந்தா நான் ஏன் அவர் பாரத்தை வைக்காம இருக்க போறேன்? நான் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறேன், தெய்வத்தோட நான் எப்படி கனெக்ட் ஆகணும், அதுதான் மெயின். அப்ப செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, அது நீங்க சங்கீதம் 77 சங்கீதம் 143 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சங்கீதம் 77 ஆசாப் சொல்றாரு, நாவி சோர்ந்து போச்சு, ராம் முழுவதும் நான் தூங்கல, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்றாரு. ஆனா கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்தேன்றாரு. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உயிர் வந்துருச்சுன்றாரு. சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 77 அதாவது 2வது வசனத்திலிருந்து, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ராம் முழுக்க ஜெபிச்சேன்றாரு. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. அப்படியே என் ஆத்துமா ஆறுதல் உண்டாகல. நான் தேவனை நினைத்த போது அலறினேன் அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு மகத்துவமான தெய்வம், எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் பார்க்கும் போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, இவ்வளவு பெரிய தெய்வம் என்னை கைவிட்டாரே. நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறேன், என்ன தூங்க முடியல என்னால் என்றாரு. நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பேசக்கூட முடியல, அவ்வளவு சஞ்சலம். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். பாஸ்ட் நினைச்சு பார்க்கிறாரு. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்து எனக்கு நானே உள்ள பேசினேன், சிந்திச்சேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, நீ அவ்வளவுதானோ ஆண்டவர் கைவிட்டாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் 10வது வசனம் தான் கீ, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன். 12வது வசனம், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அவர் செய்ததெல்லாம் யோசித்து பார்க்கிறார். ஒவ்வொன்னா கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன் வாங்க. அப்படி போல கடந்த காலத்துல என்னெல்லாம் செய்தார்ன்றத தேவனே வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர் யாக்கோபு யோசிப்பு என்பவரின் புத்தராகி உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டீர். என் தெய்வம் மீட்பர். அதான் யோபு பண்ணினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அது என் கண்களை காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை, மாம்சத்திலிருந்து என் கண்களே காணும். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதே தாவீது சங்கீதம் 143 பாருங்க, 5வது வசனம், 4-5 வசனம், என் ஆவி என்னில் தேடுகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகள், அதுக்குதான் நம்ம ஜெபம் முக்கியம், துதி முக்கியம், நன்றி சொல்லணும். நமக்குள்ள ஒரு நன்றி பலி இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நான் எங்கெல்லாம் எனக்கு வாசல் மனுஷர்கள் அடைச்சாங்களோ அங்கெல்லாம் வாசலை என் கர்த்தர் திறந்தார். என் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்தார் அதை ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி நன்றி சொல்லணும். அடுத்தது கஷ்டப்படுற ஜனங்கள் நினைச்சு பார்க்கணும். பினான்சியலா கஷ்டப்படுற ஜனங்கள், வியாதி நிமித்தம் கஷ்டப்படுற ஜனங்கள், பிசிக்கலா ஹேண்டிகேப்டா இருக்க பீப்புளை நினைச்சு பார்க்கணும். மென்டலி இல் பீப்புளை நினைச்சு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலா கஷ்டப்படுறவங்களை நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்கிறார். இதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம வெளியே வந்துருவோம். நம்ம அதுல இருந்து
வெளியே தூக்கிட்டு வந்துடுவார் நம்மளை. அதான் சொல்ற, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்றார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல நான் அவனை திடப்படுத்துவேன்றாரு. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா பிலிப்பியர் 4:4 சொல்றாரு பவுல், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கர்த்தரினை நடத்துவார், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை, பண்டசாலை சேர்க்கிறதும் இல்லை, அதை பிழைப்போடுகிற தேவன், இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு விதவிதமாக ஒடுத்து வைக்கிற தேவன், யாரும் கவனிப்பாரிட்டிருக்கிற இந்த ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் உடுத்து வைக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், என்ன போஷிப்பாரேனே, அந்த உணர்வு உண்டாக்குவார். அதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசு கிறிஸ்து. நமக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே இந்த உலகத்தின் போராட்டத்தை, துக்கத்தை நம்ம ஜெயிக்க வைப்பார். 1 தெசலோனிக்கர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன்றார். ஆபகுக்கு 3:17-19 அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைமையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சோ விசுவாசம், அந்த விசுவாசம், கர்த்தர் மேல உள்ள விசுவாசம், உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுன்றது அப்படிதான், உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவில் அது விளங்கும்னா நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதை பலப்படுத்தி அதிகமாக வேதத்தை நம்ம படிக்கணும். அதிகமாக வேதத்தை படிக்க படிக்க தான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். என் கால்களை மான் கால்களை போக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க பண்ணுவார், எனக்குன்னு உள்ள ஸ்தானத்தில் என்னை நிறுத்துவார், என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார், என் வாழ்க்கை எனக்கு தருவார். நான் எந்த வாழ்க்கை வாழணுமோ, எனக்கு எந்த சுகத்தை தரணுமோ, எனக்கு எது திருப்தியை தருமோ, என் வாஞ்சை எதுல நிறைவேறுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார்ன்ற திடத்தை கர்த்தரே தருவார், இயேசுவே தருவார். இத சங்கீதம் 18:33-34 சொல்றாரு. அதே இதை 2 சாமுவேல் 22:34-35 சொல்றாரு. உன்னை உயர்த்துவேன்றாரு. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அர்த்தம், கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லிதான் நம்ம ப்ரே பண்ணணும். வெறுமனே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க கேட்க கூடாது. முதல்ல ஆண்டவர் செய்த நன்மைகள், சரீரத்துல சுகம் தந்தீரே, ஆத்மாவிலே சமாதானத்தை தந்தீரே, ஆவிலே விடுதலையை கொடுத்தீரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி சொல்லிட்டு தான் நம்மளுடைய பிரேயருக்கு சொல்லணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கள். அப்பொழுது ஒரு பீஸ் நமக்குள்ள வரும். கர்த்தர் நம்ம சிந்தைக்குள்ள தேவ சமாதானத்தை வரும், ஆவியில தருவார். அதே மாதிரி பாருங்க, ஏன் பைபிளை படிக்கணும்ன்றது சங்கீதம் 19:7-8 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறது. நம்மளுக்கு ஞானத்தை தந்துருவார், நம்மளுக்கு புரிய வைப்பார் எல்லாத்தையுமே. ஏன் அப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது, இதை தாண்டி கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை நடத்துவார், இதன் மத்தியிலும் கர்த்தர் என்னை கொண்டு போவார். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. பைபிளை படிக்க படிக்க மனக்கண்கள் திறக்கப்படும். சங்கீதம் 42:5-11 என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11 என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இதேதான் சங்கீதம் 43:5 இருக்குது. நமக்கு நாம ஏன் கலங்குகிறேன், எனக்குள்ளேயே ஏன் நான் கலங்குகிறேன், ஏன் நான் எனக்குள்ள தேங்குகிறேன், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தர் ஸ்டாண்டர்டா இருக்காரு, ஸ்டெடியா இருக்காரு, கண்மலை, மாறாதவர். அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு மாறாதது, அவர் என் மேல வச்சிருக்கிற கிருபை மாறாதது, அவர் என் மேல இருக்கிற தயவு மாறாதது. என்னோட நெருக்கமாக இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தது போல, தானியேலோடும் தாவீதோடும் யோசேப்போடும் எஸ்தரோடும் ரூத்தோடு இருந்தது போல என்னோடு இருக்கிறார். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன்,
அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்னோட இருக்கிறார். இந்த உறுதி நம்மளுக்கு வந்துடும். ஏசாயா 58:11 பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நமக்கு சூழ்நிலை மாறிடும், அப்படி இருக்காது. தேவர் நினைக்கிறாங்கன்னா உடனே நம்மளுக்கு வேற இடத்த கொண்டு போயிடுவார், வேற வேலைக்கு கொண்டு போயிடுவார், வேற ஜனங்கள் மத்தியில கொண்டு போயிடுவார். இல்ல, அதுவும் செய்வார். ஆனா அது அவருடைய வேலையில செய்யணும். நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது, அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செஞ்சிடக்கூடாது. இருக்கிறது அதே பில்டிங், அதே பீப்புள், அதே சரௌண்டிங்ஸ், அதே சிச்சுவேஷன் இருப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு ஆத்மால ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், திடன்னா இருக்கும். ஏன் தெரியுமா? என்னோட இயேசு இருக்கிறார். இங்க 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 இருக்கிற எதுவுமே நான் பாதிக்காதபடிக்கு என் கர்த்தர் பாதுகாப்பார். இங்க இருந்து என்னை எப்ப என்னை கொண்டு போயிடுவார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார். என்னை உயர்த்துற என் தெய்வம். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாள் மாறாது. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். அதனாலதான் நான் சில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் நம்பாதேன்ற. ஏன்னா அவனுடைய அன்பெல்லாம் மாறி போகும். இதுதான் டெம்பரரி, இல்யூஷன். அதெல்லாம் மாறி போகும். அதனாலதான் நீ அவங்க மேல நம்பி அவங்க ரொம்ப அவங்க நேசிச்சுட்டு இவங்கதான் என்ன எல்லாம் இருந்துடாத. மதுரையில பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லா கடைகளும், அது பெரிய கடையா இருந்தாலும் சின்ன கடையா இருந்தாலும் சரி, கடன் அன்பை முறிக்கும்னு போட்டிருக்கும். கடனுக்கு வாங்கிட்டு போயிடாத அப்படின்ட்டு. அது மாதிரிதான் மனுஷன் கடன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம இறக்கப்பட்டு கொடுத்துருவோம். ஆனா அதே இறக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க அடுத்தடுத்து வேற வேற இடத்துல கடன் வாங்கி போய்கிட்டே இருப்பாங்க. கொடுத்த நம்ம சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு கொடுத்துறேன்னு வாங்குவாங்க. இந்த அடுத்த மாசம் சம்பளம் வந்தோடனே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும், அப்ப நான் கொடுத்துறேன்னு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, பணம் பெருசு இல்லை, நம்ம அவங்களை நேசித்த போது அவங்க நம்மளை நேசிக்கல. அதை நினைச்சு பார்க்கணும். அப்ப அவங்கள பார்க்க கூடாது. அப்ப அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டியான்வார், என்கிட்ட கேட்டியா, என்கிட்ட கேட்டு கொடுத்தியான்வார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். நான் போன வாரம் சொன்னது போல நம்ம ஓனர் கிடையாது, நம்ம எல்லாம் மேனேஜர்ஸ் தான். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கர்த்தருடையது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். நம்ம இரக்கமுள்ள கிடையாது, அவர் இரக்கம் உள்ளவர். அவர் யார் மேல இரக்கமா இருக்காரோ, அவர் யார் மேல கிருபையா இருக்காருன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு தான் நம்ம இரக்கம் பாராட்டணும். நாம இரக்கம் பாராட்டக்கூடாது, சுயத்தில் நிக்க கூடாது. ஒரு நாளும் முழுக்க முழுக்க ஆண்டவரே சார்ந்து கொள்ளணும். சோ பாத்தீங்கன்னா, நானு அந்த ஒரு ஆண்டவர் நம்ம கஷ்டத்தை தெரியாதவர்ல, கிதியோன் மாதிரி ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் அப்படி நடக்குது அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே, தகப்பனே. தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்யும்
தகப்பனே தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. இந்த பாட்டை பாடும் பொழுது நம்ம எப்பெல்லாம் கலங்கி நின்றோமோ அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். எங்க கஷ்டமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சில் பண்ணி அந்த கல்யாணங்கள்லாம் நடக்கும். திருமணங்கள் நடக்கும்போது அவங்க கண்டிப்பா நீங்க வரணும்னு வாங்க. நீங்க ஜெபிச்சுதான் இந்த அற்புதம் நடந்திருக்குது, இந்த திருமணம் நடக்கிறதேன்னுவாங்க. ஸோ எங்களுக்கு அப்ப கார் கிடையாது, ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டமான காலம். அது சாயங்கால நேரத்தில் நடப்போம், நாங்கள் போயிடுவோம். அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரியில அங்க ஏதோ ஒரு மண்டபத்தில் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து வரதுக்கு எங்களுக்கு ஆட்டோ இருக்காது, பஸ் இருக்காது. மெயின் ரோட்டுக்கு வரணும் ஒரு 4 கிலோமீட்டர் வெளியில. அது வர்றதுக்கு எங்களுக்கு அப்படியே நிற்பேன் நான், கஷ்டமா இருக்கும். யாராவது கார்ல போய் டிராப் பண்ண மாட்டாங்களான்னு. அந்த கார்ல அப்படி கூட்டு வர வேணும்னுவாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடுவாங்க. மிட் நைட்ல எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு மிட் நைட்ல ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திட்டு போயிடுவாங்க, இறக்கி விட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து இவர் எப்படி போவார்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க கார்ல கொஞ்சம் தூரம் வந்தாலும் விட்டுட்டு போயிடலாம், ஆனா அந்த இடத்துல இப்படி இறக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த ராத்திரியில அந்த குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அங்க அந்த இடத்துல. அங்க ஜெபம் பண்ணிட்டே போவேன், ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, எங்களை காப்பாத்துங்க, அக்னி மதிலா இருந்து காத்து கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டே வருவோம். அழுதுகிட்டே வருவேன், என் உள்ளுக்குள்ள அழுகையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போன்னு வருவாங்க, அங்க வந்து நில்லுங்கன்னுவாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து மெயின் ரோட்ல இருங்க, அங்க இருந்து பிக்கப் பண்றேன்னு வாங்க. மனசுக்கு சோர்வா இருக்கும், உதாசீனப்படுத்தப்பட்டது போல. நான் இப்படியெல்லாம் வசதியா இருந்தவன், காசை வந்து தண்ணி மாதிரி செலவழிச்சிருந்தேனே, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்ப்பேன். கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு மனசு கலங்கும். உதாசீனப்படுத்தப்பட்ட காலங்கள். அப்ப அதான் மனுஷனை நம்பாத, எந்த மனுஷன் நம்பாத. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க பழக்கினார் என்னைய. ஒரு நாளும் 5 ரூபாய் இருந்தா 5 ரூபாய் செலவழிக்க நினைக்க மாட்டேன், 3 ரூபாய் செலவழிக்கணும். 10 ரூபாய் இருந்தா 7 ரூபாய் செலவழிக்கணும். அந்த மனுஷனை எதிர்பார்க்க கூடாதுன்னு என்னை வளர்த்தார், விசுவாசத்துல வளர்த்து கொண்டு வந்தார். கடினமாக நடந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பல தடவை நான் அதை ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஹவுஸ் ஓனர் இஷ்டம் போல வாடகை வைத்திட்டே போனார். 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா. அது 500, 1000 இல்ல, 2000, 3000 அப்படியே வைத்துவார். இவங்க எப்படி இந்த வீட்டுக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க மகா ஃபைனல் இயர் காலேஜில் படிக்கிறா, இப்ப இவங்க வீடு சேஞ்ச் பண்ண முடியாது, இன்னும் அடுத்து 3-4 மாதம். அதனால இவர் இப்ப போய் வீடெல்லாம் தேடி எங்கேயும் போக முடியாதுன்ற வச்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்தாரு. ஆனா அங்க இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்து நீ சொந்தமா ஒரு வீட்டுல உட்கார வச்சிருக்காரு. அப்படி போல ஆண்டவர் விடுவிக்கிறவர். தாவீது சொல்றாரு, நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே என்னை கொண்டு வந்தார்ன்றார். அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டை பாடும் பொழுது அதுக்குன்னு வருத்தப்பட்டு பாடுறதே பாடக்கூடாது. கஷ்டத்தை சொல்ற பாட்டே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. நம்மளை விசுவாசத்தை தூண்டி விடுகிற பாடல்கள் எடுத்து பாடணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு,
துதித்து தினம் பாடு, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இது கர்த்தரே நம்மகிட்ட பேசுற மாதிரி உணர்வு கொண்டோம். மறுபடியும் நீங்க பாடும் பொழுது உங்க மைண்ட ஒர்க் பண்ண வைப்பார், உங்களை சிந்திக்க வைப்பார். அது வரைக்கும் உங்க துக்கத்தினால சிந்திக்க முடியாத காரியங்களை, உங்கள் இருதயத்தால உணர முடியாத காரியங்களை நீங்க திரும்ப திரும்ப பாடும் பொழுது ஆண்டவர் உங்களை அதை சிந்திக்க வைப்பார், உணர வைப்பார். நிச்சயமாய் முடிவுண்டு. இயேசுவே நம்மளோட பேசுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய முடிவு என்னன்றது என்கிட்ட இருக்குது, பயப்படாத. என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. முடிவில் அது விளங்கும். அது நடக்கும்போது உனக்கு தெரியும், நான் மாறாத தெய்வம், என் அன்பு மாறாதது. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். உன் நம்பிக்கை எதுல வச்சிருக்கிற? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? நீ யார்கிட்ட அன்பு எதிர்பார்க்கிற? மனுஷன் எதிர்பார்க்கிறையா? நீ மனுஷனை நம்பாத. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். அது சாபம். ஆசீர்வாதத்தை இழந்து போறதான் சாபம். என்ன நம்பு, நான் உன்னை கைவிடாது இருப்பேன். அந்த மாதிரி பாடலா பாடணும். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அதே டங்ஸ்ல நீங்க பாடணும். ஓரபா கதால நமகபரு லிகதரபா கபரு நோதரு நியாரா ஓலபா கபர கதரு ரிமஹசதரு கபரு ஓரமகதர லிகதர நமோ ரிகதர நமகதுருலி ಲಮಕದರಿ ಕದರೋ ರಿಮಹದರ ಕದರೋ ಓ ರಬ கதருனி லமன கதருலி. அப்படியே பாடும். என்ன ஆகுனா, நீங்க அந்நிய பாஷை பேசும்போது முழுமையா அவங்க ஆவியில நிரம்ப வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மள உள்ளத்தை நிரப்புவார். நிரப்பி அவரை குறித்த தியானத்தை உண்டாக்குவார். அதான் மெடிடேஷன்ன்றது. அபவுட் காட். ஹூ இஸ் மை காட்? அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன? அவரே எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர், எவ்வளவு பொறுமையுள்ள தெய்வம், எவ்வளவு மன்னிக்க தயவெடுத்தவர், எவ்வளவு சாந்தமுள்ள தேவன், மாறாத தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள தெய்வம், எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். மறைத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும் அவர். எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அவரால் செய்ய முடியும். இந்த எண்ணங்களை, இந்த உணர்வுகளை நம்மளுக்கு உண்டாக்கி விசுவாசத்துல நம்மளை தூக்கி நிறுத்திடுவார். நம்மளை தூக்கி நிறுத்துவார். அதனால நம்ம ஆண்டவரே என்னை திடப்படுத்தும் ஐயா, என்னை திடப்படுத்தும், என்னை தூக்கி நிறுத்தும் ஐயான்னு கேட்கணும். என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் பட்டினியா இருக்கவும் பூர்ணப்படவும் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்படி கேட்கும் போது தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார் நம்மளை. பாடல்களை மறுபடியும் பாடணும். அந்த பாடலை பாடும்போது ஏதோ மெக்கானிக்கலா பாடிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல நம்மளுக்கு மெக்கானிக்கலா பாடுற மாதிரி இருக்கும். ஆனா ரிப்பீட்டடா பாடும்போது கர்த்தரை குறித்த நினைவுகளும் உணர்வுகளும் உண்டாகும் நமக்குள்ள. அப்படி உண்டாகும் போது நம்ம மைண்டு மேல வந்துடும். சோர்வுல இருந்து நம்மளை வெளியே தூக்கிடுவார். அடுத்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார் அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி நன்றி சொல்லணும். முக்கியமான பிரேக் த்ரூஸ் எல்லாம் சொல்லி நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து
கஷ்டப்படுற ஜனங்களெல்லாம் யோசித்து பார்க்கணும். யூ ஹாவ் டு யூஸ் அவர் இமேஜினேஷன். கஷ்டப்படுற ஜனங்களெல்லாம் யோசித்து பார்க்கணும். அடுத்து பாஸ்ட்ல என்னெல்லாம் நம்மளுக்கு செய்தார்ன்றதை யோசித்து பார்க்கணும். ஃபியூச்சர்ல என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, கஷ்டம் இல்லாம வச்சிருக்காரு. எங்க சரீரத்துல சுகத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சரீரத்துல வியாதியோட நம்மளுக்கு அந்த கஷ்டம் இல்லாம வச்சிருக்கிறார். இப்ப கஷ்டம் இருந்தாலும் இதை தூக்கி அவரால் தூக்கி எரிஞ்சு போட முடியும். சுகத்தை தருகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன் என்னோட இருக்கிறார். இந்த உணர்வு உண்டாகும். மனுஷங்க கையில கிடையாது, என்னை தூற்றுகிற மனுஷங்க கையில கிடையாது, என்னை புறக்கணிக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை டெய்லி இரிட்டேட் பண்ணுகிற, என்னை ஹியூமிலேட் பண்ணுகிற மனுஷன் கையில என் வாழ்க்கை கிடையாது. என் கர்த்தர் கரத்துல இருக்குது. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய டெஸ்டினேஷன் அவர்கிட்ட இருக்குது. அவர் என்னை தூக்கி நிறுத்துவான்ற அந்த எண்ணத்தை கர்த்தரே உண்டாக்குவார். இயேசுவே நமக்கு ஊழியம் செய்வார். மகா பிரதான ஆசாரியர் அவர் நம்ம உள்ளுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்குள்ள வந்து ஊழியம் செய்வார். நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார்.